அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, நல்லா கேட்டாயா ஐடி கார்டு. ஏயா, நான் என்னமோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அசால்ட்டாக கேட்குற ஐடி கார்டை காட்டுன்னு. இப்போ தான் எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுக்குறாங்களே. ஹலோ, ரவுடிக்கு எந்த ஊரில் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க? ரவுடிங்கிற பேர் தான் அவனுக்கு ஐடி கார்டு. போதுமா? அதெல்லாம் தெரியாது. ஒன்று ஐடி கார்டை காட்டு, இல்லை சாப்பிட்டதுக்கு 3000 ரூபா பணத்தை வச்சுட்டு கிளம்பு. தம்பி, நான்லாம் ஃபேமஸ் ரவுடி. என்னது ஃபேமஸ் ரவுடியா? உன்னை டிவிலேயோ பேப்பர்லேயோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. பார்க்காதது உன்னோட குத்தம், புரியுதா? எனக்கெல்லாம் ஐடி கார்டு தேவையில்லை. காசு இல்லாமல் வளைச்சு வளைச்சு சாப்பிட்டுட்டு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது கதை சொல்லிக்கிட்டு இருக்கனா? நீ ஃபேமஸ் ரவுடின்னு நான் எப்படி நம்புறது? யோ, தயவு செய்து நம்புயா. நான் ரவுடி தாயா. ஃபேஸ் தாயா சிரிச்ச மேனிக்கு இருக்கும், உள்ள எல்லாமே சீரியஸ், புரியுதா? நம்புயா, நிஜமாவே நான் ரவுடி தான். அப்போனா நீ இந்நேரம் உள்ளே தானே இருக்கணும், எப்படி வெளியே இருக்க? அதுதான் கோச்சா, தெரிஞ்சிட்டியா? இப்போ தான் போலீஸ் ஒருத்தங்களை என்கவுண்டரில் போட்டாங்க, தெரியுமா? ஆஹா, என்கவுண்டர்னு சொல்லி நம்மளையே பயமுறுத்துறானே ஐயா. ஏண்டா, சாதாரண ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, அவன் என்னன்னா என்கவுண்டர் வரைக்கும் பேசுகிறானேடா. இவனே என்கவுண்டர் வரைக்கும் பேசுனா முதலாளி நம்மளை பிடிச்சே கொடுத்துருவார் போல இருக்கே. பயப்படாத கோச்சா, சமாளி. ரவுடின்னு சொன்ன புரிஞ்சுக்கையா. சரி, நீ ரவுடி தானே, என் மேலே கை வை பார்ப்போம். டேய், என்னடா கை வைக்க சொல்கிறான்? கோச்சா, நீங்கள் யாருன்றத அந்த சப்ளையருக்கு காட்டுங்க. ஆஹா, ஏற்கனவே லிங்கத்து மேலே கை வச்சு தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கும். இப்போ இவன் மேலே கை வச்சா எங்கே போகும்னே தெரியலையா. டேய், எல்லாருமா சேர்ந்து என்ன கோத்தூட பார்க்குறீங்களா? உங்கள் பேச்சை நம்பி இந்த ஹோட்டலுக்கு வந்ததே தப்பு. ஆஹா, வந்தாரை வாழ வைக்கிற சென்னை நம்மளை சிக்க வச்சிருச்சு ஐயா. இவங்கிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது? ஒருவேளை போலீஸில் ஒப்படைச்சிட்டா மான மரியாதை எல்லாம் போயிடும் ஐயா. ஆஹா, சென்னையில் முதல் போனியே இப்படி ஆயிடுச்சு ஐயா. என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக பணத்தை எடு. கோச்சா, நீங்கள் யாருன்றத இவருக்கு காட்டுங்க. அறிவு கட்டவனை என்னை மாட்டி விடுறதுலையே குறியா இருக்கியா? ஒன்று அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆஹா, கோபம் கூட வரமாட்டேங்குது ஐயா. எப்படி வரும்? ஊசியில் தின்றுக்கனே. வேற வழி இல்லை, வெளிப்படையாகவே கேட்டுற வேண்டியது தான். ஆமாம், சாப்பிட்டதுக்கு பணம் தரலனா என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்துக்கு ஈக்குவலாக வண்டையாக திட்டுவேன். வேற வழி இல்லை, திட்ட வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட வேண்டியது தான். என்னடா, உங்களுக்கெல்லாம் ஓகேவா? கோச்சா, கோவப்படு கோச்சா. அறிவு கட்டவனை வாயை திறந்தா காக்கா கொத்தும். அந்த அளவுக்கு தின்னுட்டு எப்படா கோவப்பட முடியும்? ஏதோ தின்னட்டும், திட்டையும் வாங்கிக்குவோம். அப்படி என்ன உலகத்தில் இல்லாததை அவன் திட்டிட போகிறான்? தம்பி, ரெடி, ஸ்டார்ட். ஆஹா, 5 பேர் தின்னதுக்கு என் ஒருத்தனை மட்டும் வளைச்சு வளைச்சு திட்டுறானே ஐயா. தம்பி, எல்லாரையும் பார்த்து சேர்த்து திட்டு. A few moments later. அப்பாடா, நிறுத்திட்டான். தம்பி, கிளம்பலாமா? இன்னும் இருக்கு. ஏயா, நாங்கள் சாப்பிட்ட நேரமே கம்மி தான், ஆனால் நீ திட்டுற நேரம் டபுள் மடங்காக இருக்கு ஐயா. ஓகே, கண்டினியூ. வெயிட். ஆமாம், ஆப்பம் தின்னுன்றதுக்காக என் அப்பத்தாவையும் சேர்த்து திட்டுறியா? இது நியாயமா? போதும். நீ என் ஃபாதரை திட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கடை பாயாவை நான் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன். நிறுத்தையா,
பிச்சு போட்ட கோழிக்கறியை சாப்பிட்டதுக்காக என் பொண்டாட்டி பேச்சு தாயும் சேர்த்து திட்டுற? ரோசம் வருதில்ல, அப்போது பணத்தை எடு. வண்டையா வளைச்சு வளைச்சு திட்டிட்டு மறுபடியும் பணம் கேட்குறானே ஐயா. நீ திட்டுன திட்டுக்கு பணம் சரியாக போச்சு. நியாயமாக பார்த்தா இப்போ நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா திட்டி இருக்க. போனா போகுதேன்னு அதை உனக்கு டிப்ஸாக விட்டு கொடுத்துட்டு போகிறேன், வச்சுக்கோ. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.